வரவேற்கின்றேன். நாம் கரங்களை தட்டி அன்போடு நாம் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் கொடாமல் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபை போதகரும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை நான் செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் 4 வார்த்தையை பேசி 5வது வார்த்தையில தாகமாய் இருக்கிறேன் என்ற ஒரு டைட்டில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே உற்சாகமாகவும் மன நிறைவோடு பேசினார்கள், எந்த ஒரு தயக்கம் இல்லாம. ஏன்னா சில பேர்லாம் கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாருமே எப்படின்னா சோகமாயிடுவாங்க, ஐயோ கரண்ட் போயிடுச்சே அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் அதன் மத்தியில தடைகளை உடைத்து நம்ம ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேச வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முன்பாக எல்லோரும் தலைகள் தாழ்த்தி கண்களை மூடி நம்ம செபிப்போம். தாகம் தாகம் என்றீ எனக்காயே தாகம் தாகம் என்றீ எனக்காயே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே அன்பே அல்வாரியானே மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சியான அப்பா காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய அனல் மூட்டுதலை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியான ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, தியானிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அங்கிள் சொன்னதை போலப்பா அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வண்ணமாய் அல்லப்பா அவைகளின்படி நாங்கள் நடக்கவும் எங்களை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா வார்த்தைகளையும் நீர் ஆளுகை செய்து பலப்படுத்தி நீங்க பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மோசேக்கு வாயாயிருந்து நீர் பேச போகிறவைகளை பேசுவேன் சொன்ன தேவன் அப்பா, அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும், பலத்தை தாரும். இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் தியானிக்க கேட்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தாகத்தை குறித்து சொல்லுகிறார். நம்ம இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருக்கிற செய்தி, ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தாகத்தை குறித்து எடுக்கணும் அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, தாகத்தினால என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்குமே? தண்ணி, மோர். இப்போ மோர் எல்லாருமே என்ன பண்ணி இருக்கிறோம்? குடிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமே ஜூஸ் பறிந்திருக்கிறோம். ஆமென். அதுதான் நினைவு வரும். ஆனால் தேவன் எந்த தாகத்தை குறித்து பேசுகிறார்? அவரு உலகத்தை குறித்த தாகம் அல்ல. அவருக்கு என்ன தாகமா இருந்ததுதான் பாருங்க. ஒரு ஒரு உதாரணமா சொல்லணும். முதலாவது என்ன தாகம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறது, ஒருவன் தன் விளையாட்டில் வெற்றி கொள்ளுவது, தன்னுடைய இலக்கை அடைகிறவன். தாகம்னா என்னன்னா, ஒருவன் கிரிக்கெட்டா இருக்கலாம், இல்ல ஃபுட்பாலா இருக்கலாம், எந்த ஒரு பிளேயரா இருக்கலாம். ஆனா அந்த பிளேயருக்கு எது மேல ஒரு தாகமா இருக்கும்? எது மேல ஒரு தாகமா இருக்கும்? அவர் எந்த விளையாட்டில மும்முரமா இருக்கிறாரோ, எந்த விளையாட்டில தன்னுடைய முயற்சி முழுவதும் அதுல போடுறாரோ, அதுல பயன்படுத்துறாரோ, அதன் மேல்
என்ன பண்ணுவாரு? முழுமையாய் தாகமாய் இருப்பார். அல்லேலூயா. இதுதான் தாகம். ஆமென். அப்போ எதற்காக ஆண்டவர் உலக தாகத்தை பார்த்துட்டோம். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல ஒரு தாகத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறாரா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கைய பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் முடிய சத்தமா படிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன தாகம்னா, அறியாத ஜனம், அறியாத பிள்ளைகள். நம்மளாம் அறிஞ்சிருக்கிறோமா ஆண்டவரை? யோசிக்கணும். அல்லேலூயா. நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? கர்த்தர்னா யாருன்னு நமக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று நமக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா நாம் வேதத்தை படிக்கிறவர்களாய் இருந்தோமானால் கர்த்தரை பற்றி முழுமையாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எதன் மேல் நோக்கமாயும் எதன் மேல் அவருடைய இலக்கு என்னங்க? இயேசுவோடைய இலக்கு என்னன்னா, மத்தேயு 28 அதிகாரத்துல அழகா தெள்ள தெளிவா சொல்வார். 19ஆம் வசனம் கர்த்தருடைய இலக்கு. அது படிங்க. மத்தேயு அவன் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்குனா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் பிதாவுக்கு நேராக திருப்பும்படி ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அது என்ன நோக்கம், என்ன இலக்கு? எல்லாருமே ரட்சிக்கப்படணும். யாருமே பாவ வழியில போயிடக்கூடாது. வீணான வழிகளில் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. வீணான சிந்தனைகளை அவங்க என்ன பண்ணக்கூடாது? விழுந்துடக்கூடாது என்பதற்கான ஒரு இலக்கு கர்த்தருக்கு இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீங்க எல்லாரையுமே என்ன பண்ணுங்க? சீஷராகுங்க. சீஷர் என்பவன் குருவை போல. ஏன்னா சீஷன் எதுக்குமே கவலைப்படலங்க. இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷர்கள் எதுக்குன்னா கவலைப்பட்டாங்களா? எதுக்கும் கவலைப்படல. ஏன்னா அவரு பார்த்துக் கொள்வார். சில நிமிடங்கள்லாம் அவிசுவாசமா வந்தா கூட அது நடுவுலையும் விசுவாசமா ஆண்டவர் என்ன பண்றாங்க? இருக பற்றி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய இலக்கு என்ன? அவர் எதன் மேல் தாகமா இருக்கிறாரா? பாருங்க, நம் ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு. முதலாவது, நம் ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு. இரண்டாவது, இந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் மூன்றாவது, எல்லா விதத்திலும் இருந்து நம்மை அவருக்குள் வேரூன்றி நிற்க அவர் தாகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு மனிதன், வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எதை இழந்து போகிறாங்க? இந்த உலகத்துல எது இழந்து போறாங்கன்னா, ஒன்று, நீங்க எல்லாமே நினைக்கிற விஷயங்கள் என்ன? நான் சந்தோஷத்தை இழந்துடுறேங்க, நான் ஒரு நபரை இழந்துடுறேங்க, அது இதுன்னு சொல்றோம். ஆனா அது கிடையாது. இழந்து போகிறது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். இழந்து போகிறது என்ன இழந்து போறோம்? பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. நம்ம எந்த விஷயத்தை நாம் இழந்து போகிறோம்? பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். கர்த்தரை நாம் இழந்து போகிறோம். முதலாவது, கர்த்தரை நாம் இழந்து போகிறோம். முதலாம் தலைப்பு பாருங்க, அவர் நல்வழிப்படுத்துகிறார். எதிலிருந்து நல்வழிப்படுத்துகிறாரா? தீய வழியில நடந்த நபர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? ஏன்னா சகை எப்படிப்பட்ட மனிதனா இருந்தார்? எல்லாருக்குமே தெரியும். சகை எப்படிப்பட்ட மனிதா இருந்தார்? தீமையினாலே நடந்த மனிதனா இருந்தார். அநேகருடைய அநியாயமாய் வாங்கி, வட்டி எல்லாம் அநியாயமா வாங்கி அவர்களை டார்ச்சர் பண்றவரா இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்வழிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நல்வழிப்படுத்துகிறார். இந்த உலகத்தை, இரண்டாவது பாருங்க, இந்த உலகத்தில் இருந்து மீட்கிறார் என்றால், முதலாவது பாவத்தில் இருந்து, இரண்டாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களிலும் இருந்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷமா நீங்க என்ன பண்ணுங்க? இருங்க. அந்த விஷயம் நம்ம யோசிக்கும் போது, நான் காலையில யோசிக்கும் போது யோசிச்சேன் என்னன்னா, உலகத்தில் உள்ள இருந்து நீங்க சந்தோஷப்படுகிறது வேறு,
உலகத்தில் சந்தோஷப்படுகிறது வேறு. உலகத்தில் உள்ள காரியங்களிலே செய்து, பாவ காரியங்களை செய்து நீங்க சந்தோஷப்படுகிறது வேறு. ஆனால் உலகத்தில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை சாட்சியாய் அறிவிக்கிற நம்முடைய வாழ்க்கை, அதுல சந்தோஷப்படுறோம் பாத்தீங்களா, அதுதான் பெஸ்ட். ஏன்னா நான் ஆராதனை பண்ணும் போதெல்லாம், எல்லாருமே ஆராதனை பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப, இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறேன். ஏன்னா என்னால தாங்க முடியல. அவருடைய அபிஷேகம் வந்த உடனே என் காலம் நிக்க மாட்டேங்குது, என் கை. அப்ப எனக்கு என்ன தாகம்னா, அவர் ஆராதிக்கிறது எனக்கு ஒரு தாகம். அல்லேலூயா. அதுதான் தாகம். தாகம்னா ஜூஸ் குடிப்பது, மோர் குடிப்பது கிடையாதுங்க. நான் யார் மேல் நோக்கமா இருக்கேனோ, நான் யாரை நான் முழுமையாய் பற்றி கொண்டிருக்கிறேனோ அவர் மேல எனக்கு தாகம். நான் எப்படினாலும் என் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவேன், என் சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. என்னை அவர் இப்பொழுது வரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா வேளையிலும் அவர் என்ன பண்றார், நம்மள நடத்தி கொண்டு வருகிறார். சூழ்நிலைகள் பிசாசுக்கு சாதகமா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மை சாதகமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. எதுனாலும் ஒர்க் ஆகலனாலும் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். எதுல நிற்கிறவர்களாய் பாருங்க, வருகிற பாடுகள் நம்மை தாக்கி வருகின்ற இந்த உபத்திரவங்கள் இருந்து நம்ம என்ன பண்ணுகிறாரு, நிற்கிறவர்களாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, நாம நிற்கிறவர்களாய் கொண்டு வருகிற என்ன உபத்திரம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன பாடு வரட்டும், எல்லா விதத்திலும் இருந்து நம்ம என்ன பண்ணுகிறாரு, ஒரு இடத்துல நிற்க செய்திருக்கிறார். அதுதான் கர்த்தர். நம்ம சில நேரம் சொல்லுவோம், நம்ம விட்டு விடுவதை போல இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், பொறுமையே தள்ளுகிறவர் தேவன் அவர் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால பாருங்க, முதலாவது பார்த்தோம், நல்வழி படுத்துகிறார். எந்த வழினா, தீய வழியிலிருந்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள பாவ சந்தோஷங்கள் இருந்து நம்ம என்ன பண்ணுகிறாரு, மீட்டு எடுக்கிறார். நிறைய சொல்றீங்க, நீங்க உலகத்துல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குங்களே பிரதர், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னா, எதுல சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதுல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? ஒரு சிற்றின்பங்கள்ல நம்ம என்ன பண்றோம், சந்தோஷப்படுகிறோம். அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற தெளிவான சந்தோஷம் எது, கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷமா இருப்பது. இப்ப உலகத்துல ஒரு வீட்டுல நம்ம என்ன பண்றோம், ஜெப கூட்டம் வைக்கிறோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், களி கூறணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. அது ஒரு நமக்கு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில தேவனுடைய நோக்கமும் அவருடைய தாகம் எப்படியா இருந்ததா, நம்முடைய வழியை சீர்படுத்துகிறதுமா இருந்தது. நம்முடைய வழியை பாவ சந்தோஷத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, மீட்டு எடுக்கிறதா இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் என்னை ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா கர்த்தரிடத்துல நிற்கும் போது அதுதான் ஆண்டவருடைய தாகமா இருந்தது. நம்ம துக்கமுகமா அல்லங்க, நம்ம சந்தோஷமா இருப்பதான் என் ஏசப்பாக்கு பிடிக்கும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் எதற்குள்ள பலன், கர்த்தருக்குள்ளே எனக்கு பலனா இருக்கிறது. அப்போ தாகம் உள்ளவன் என்றால் ஆண்டவர் எதன் மேல் தாகமா இருக்கிறார் என்றால், என்னை நல்வழிப்படுத்தவும் நான் இந்த உலகத்தில் இருந்து என்னை மீட்டு எடுக்கவும் அவர் தாகமா இருந்தார். அது மாத்திரமல்ல, நான் உபத்திரப்படும் போதெல்லாம் ஏசப்பா என் கூட நிக்கணும், என்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, நமக்கு தாகமா இருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாள்ல கூட இந்த தியானிக்கிற போது தாகத்தை குறித்து அழகாய் நம்மிடத்துல பேசுகிற காரியமா இருக்கிறது. கர்த்தர் தாமே திருவச நமக்கு ஆசீர்வதிப்பாராக. 2 நிமிஷம் கண்களை மூடி நம்ம செபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டி தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை எங்கள் தந்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வேலையிலும் நீர் பலப்படுத்த பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் எல்லோரும் கரங்களை தட்டி அபிஷேகம் தாங்க.